Good morning students. இன்னைக்கு third chapter theories of employment and income அந்த லெசனை பார்க்க போறோம். வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க. நல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, to understand the meaning of full employment and unemployment and its types, to learn the classical theory of employment, the importance of Keynes theory of income and employment. இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Unemployment is the most vexing. Both classical economists and Keynes have explained the relationship between employment and income. நம்ம நாடோட எடுத்துட்டோம்னா ரொம்ப அபாயகரமான ஒன்று என்னென்னா வேலை வாய்ப்பின்மை தான். இந்த வேலை வாய்ப்பின்மையை பற்றி தொன்மை பொருளியல் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல்னா தொன்மை, அவங்களும் சொல்லியிருக்காங்க. கெய்ன்ஸ் வந்து நம்ம அவர் மாடர்ன் எக்கானமிஸ்ட், அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய ஆத்தர்ஸ், இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோட அவங்களோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிசே, அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட்டு. Keynes is one of the greatest and most influential economists of the mid of 20th century. இப்போ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் நலம் உள்ள ஒரு நல்ல தனிநபர்கள் மற்றும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க அனைவருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. அதுதான் மெயின். அதனால அதை வந்து முழு வேலை வாய்ப்பு என்கிறோம். Full employment refers, Englishல பார்த்தீங்கன்னா மீனிங், full employment refers to a situation in which every able-bodied person who is willing to work at the prevailing wage rate is employed. என்னன்னா அவங்க வந்து வில்லிங்காக இருப்பாங்க, அவங்க விருப்பமும் இருக்கும், அவங்க ஏபிளாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு திறமையும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னது, willing to work and able to work must have employment or a job. Keynes defines full employment as the absence of involuntary unemployment. லேர்னர்ன்றவரும் இதில் நிறைய அவரோட டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. அவரோட டெஃபினிஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, அடுத்தது, எவ்ரி எக்கானமி இன் த வேர்ல்ட் எய்ம்ஸ் அட் அட்டைனிங் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் வேர் ஆல் இட்ஸ் அவைலபிள் ரிசோர்சஸ் ஆர் ஃபுல்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி எம்ப்ளாய்டு டு அச்சீவ் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். எல்லாமே என்ன அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, எப்படியாவது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும். அதுதான் அவங்களோட மெயின் எய்ம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம் faced when there are people who are willing to work and able to work but cannot find suitable jobs. அவங்க நான் முன்னாடியே சொன்னவங்ககிட்ட, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், விருப்பமும் இருக்கும், அவங்களுக்கு வேலை செய்யணுன்ற அவங்களுக்கு திறமையும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, வேலை வந்து சரியாக கிடைக்காது. இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து while formulating policies to solve the problem of unemployment in India, for instance, we need to distinguish between the nature of unemployment in rural areas and in urban areas. Especially இந்தியா எடுத்துட்டோம்னா ரூரல் தான் நம்ம நிறைய, நியர்லி 75% வந்து நம்ம வந்து ரூரல் பீப்புள் தான் நிறைய எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அவங்க ரூரல் என்னென்ன வயல் வேலைகளில் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ அவங்கள பார்த்தா the major feature of rural unemployment is the existence of unemployment in the form of disguised unemployment and seasonal unemployment. In India, frictional, structural and open unemployment exists in urban areas. இப்போ கிராமப்புறங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புகள், இந்த தமிழில் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை மற்றும் பருவகால வேலையின்மை நிலவுகிறது. நகர்ப்புறங்களில் அது பார்த்தீங்கன்னா அமைப்புசார் வேலையின்மை, திறந்த வேலையின்மை. நகர்மயமாதல் காரணமாக என்ன நடக்குதுன்னா, கிராமப்புற வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நகர்ப்புறங்களை நோக்கி போகிறாங்க. This migration from rural to urban areas increases the size of labor force. இதனால என்ன ஆகுதுன்னா, லேபர் ஃபோர்ஸு அர்பனைசேஷனில் ஜாஸ்தி ஆகுது. நகர்ப்புறங்களில் திருப்பி மக்கள் அதிகமாக போய் குமிறதுனால அங்கேயும் என்ன ஆகுது, அங்கேயும் வேலையில்லா திண்டாட்டம் வருது. இப்போ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எடுத்துட்டிங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, நேச்சர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
வாட் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ நம்ம நாடை எடுத்துட்டோம்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், டெவலப்டு கண்ட்ரீஸில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஆர் சைக்கிளிக்கல், அதான் நம்ம சொல்கிறோம். வேலையின்மையில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாணிப சூழல் வேலையின்மை. இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல், நான் ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லியிருந்தேன். ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்கிளிக்கல் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு என்ன பிஸ்னஸ் சைக்கிள் டியூரிங் த பீரியட் ஆஃப் ரெசஷன் அண்ட் டிப்ரெஷன். இதெல்லாம் நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி நம்ம படிச்சிருப்போம். பூம்லேருந்து ரெசஷன் பீரியட் வந்து டிப்ரெஷன் வந்து ரெக்கவரி ஆகி அகெயின் பூம் பீரியட் வருது. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்னன்னா, நம்ம தமிழில் அதை பார்த்தோம்னா வாணிப சூழல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா இந்த வாணிப சூழல் என்ன ஆகுது பாருங்க, இந்த பின்னிறக்க பகுதியில் உற்பத்தி வருமானம் எல்லாம் குறைஞ்சு வேலையின்மை அதிகரிக்கும். இதுதான் போதுமான, இது என்ன பண்ணுதுன்னா, இது போதுமான அளவு விளைவு தேவை இல்லாதனால அரசு வந்து முதலீட்டு போய் அதிகரிப்பதன் மூலமாக தான் இதை என்ன செய்ய முடியும்னா, மற்றும் பணவியல் கொள்கைகளை கடைபிடிச்சாதான் இதை என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அதை சரி பண்ண முடியும். இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாணிப சூழல் வேலையின்மை, சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் எடுத்துட்டீங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, சீசன், திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் டூரிங் சர்டன் சீசன்ஸ் ஆஃப் த இயர். ஒரு சர்டன் சீசன்ஸ் ஆஃப் த இயர்ல இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் ஒன்லி இன் சம் சீசன்ஸ் தான். அதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு வருஷத்துல சில காலங்களில் மட்டும்தான் இது நிலவும். இதுக்கு தமிழில் நம்ம என்ன சொல்றோம்னா பருவகால வேலையின்மைன்னு சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா, விவசாய சார்ந்த தொழில்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் நடைபெறும். இந்த மாதிரி தொழில்களில் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ அதை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மற்ற நேரங்களில் அவங்க வந்து வேலையில்லா திட்டத்தில் கஷ்டப்படுவாங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் நம்ம இன்னும் சொல்லணும்னா பாருங்க, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் டிமாண்ட் சைட் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, ஹாலிடே ரிசார்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லா நேரமும் நம்ம ஹாலிடே ரிசார்ட்ஸ்க்கு யாரும் போயிட்டு இருக்க மாட்டோம். எப்போ போவோம், எப்போ லீவ் இருக்கும், பிள்ளைங்களுக்கு விடுமுறை நாட்கள்ல எல்லாம் ஃபேமிலியாக போவாங்க. இப்போ மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் எல்லாம் சாப்பிட மாட்டோம். சம்மர், டியூரிங் த சம்மர் சீசன் ஒன்லி பீப்புள் லைக் டு ஹேவ் ஐஸ்கிரீம்ஸ். இப்போ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. அது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க அதை நம்பி கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னா, தற்காலிக அல்லது உடன்பாடில்லா வேலையின்மை. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைசஸ் டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். இம்பேலன்ஸாக இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் பாருங்க, இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸ், நெசசரி ஸ்கில்ஸ்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரினா எந்திரங்கள் பழுதாகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் பற்றாக்குறையாக இருக்கலாம். ஸோ அதனால் இதன் காரணமாக the persons who lose jobs and in search of jobs are also included under frictional unemployment. இப்போ ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, உழைப்பாளர்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போக மாட்டாங்க, இடம் பெயராமல் இருப்பாங்க, திறமை இல்லாமல் இருக்கலாம், எந்திரங்கள் பழுது ஏற்படலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களின் பற்றாக்குறை, இந்த மாதிரி காரணங்களால் வர்றது தான் என்னது தற்காலிக அன்எம்ப்ளாய்மெண்ட் என்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது உங்களுக்கே நல்லா தெரியும், கற்றோர் வேலையின்மை. சம்டைம்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு. இது நம்ம அதிகமாக பார்க்குறோம். when qualification does not match the job. பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னன்னா, lack of employable skills, mass student turnout and preference for white collar jobs. என்னன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க எல்லாருமே, சில நேரங்களில் நல்லா படித்து கல்வி தகுதி பெற்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, பகுதி நேர வேலை செய்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய படித்த படிப்புக்கு பட்டங்கள் பெற்று வெளியே வராங்க, அதுக்கேற்ற வேலை அவங்களுக்கு கிடைக்காம பகுதி நேர வேலைன்னா என்னது, சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் மாதிரி, ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் அவங்க படித்த படிப்பு வேற இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா ஹோட்டல்ஸில் சர்வராக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இதுதான் வந்து கற்றோர் வேலை. அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற ஜாப் அவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் ஒரு ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மாடர்ன் டெக்னாலஜி பீயிங் கேபிட்டல் இன்டென்சிவ் ரிக்வயர்ஸ் லெஸ் லேபரர்ஸ் and contributes to technological unemployment. இப்போ nowadays இப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்க, இதுக்கு என்ன பேருனா தொழில்நுட்ப வேலையின்மை.
தொழில்நுட்ப வேலையின்மை தான் நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்ற. அப்போ புதிய தொழில்நுட்பம் யூஸ் பண்ணும்போது நிறையா மெஷின்ஸை கொண்டு வர்றாங்க. அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வேலை போகுதுன்னா மக்களை குறைக்கிறாங்க, வேலை செய்கிற அந்த லேபர் ஃபோர்ஸு குறையுது. இதுக்கு என்ன காரணம்னா புதிய கண்டுபிடித்தல், புதிய கருத்துக்கள், இது வேலை வாய்ப்பினை உருவாக்கும். ஆனால் உழைப்பை சேமிக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப வேலையின்மையை உருவாக்குது. இது ஒரு விதத்தில் நமக்கு லாபமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் என்ன ஆகுது பாருங்க, லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இது உருவாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அமைப்புசார் வேலையின்மை. அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா டியூ டு டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி, lack of demand for the product or shift in demand to other product. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னா, இப்போ மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம யாரை தேடுவோம்? ஃபோட்டோகிராஃபரை தேடுவோம், இல்லைன்னா கேமராவை தேடுவோம், இதெல்லாம் தேடுவோம். அது அப்போ கேமரா டிஜிட்டல் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே தேவையில்லை, மொபைல்லே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகுது, இந்த அமைப்பு சார். அப்படியே அது என்ன ஆகுது பாருங்க, ஒரு பொருளுக்கான தேவை அப்படியே குறையுது. எக்ஸாம்பிள் டைப் மிஷின் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டர்ஸ் எடுத்துக்கலாம், ரேடியோஸு, கேமரா, இது எல்லாமே என்ன பாருங்க, மற்ற பொருட்களோட தேவை அதிகரிக்கும் போது இது இந்த ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம என்ன செய்யணும்? உதாரணமாக கைபேசியின் தேவை அதிகரித்ததுனால கேமராவின் தேவை, டேப் ரெக்கார்டின் தேவை குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் massive and deep rooted changes in economic structure. அடுத்தது disguised unemployment. disguised unemploymentனா என்னன்னா பார்த்தீங்கன்னா அர்த்தம் மறைமுக வேலையின்மை. அப்படின்னா என்ன? இது ரொம்ப பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரில் தான், விவசாயத்தில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். அப்போனா என்னன்னா தேவைக்கு அதிகமானவங்க ஒரு வேலையில் இருந்தால் அது மறைமுக வேலையின்மை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேலையில் சிலர் என்ன செய்கிறாங்க, வேலையை விட்டு இப்போ 20 பேர் 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 20 பேர் இருப்பாங்க வேலைக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஈவன் இஃப் சம் ஒர்க்கர்ஸ் ஆர் withdrawn, production does not suffer. This type of unemployment is found in agriculture. A person is said to be disguisedly by unemployed if his contribution to output is less than what he can produce by working for normal hours per day. இந்த சிச்சுவேஷன் வரதுனால என்ன ஆகுதுன்னா, வாட் ஹேப்பன் பாருங்க, இது அதிகமானவங்க ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இத்தகைய வேலையின்மையினால உழைப்பாளர்களோட இறுதிநிலை உற்பத்தி திறன் 0ஆகவோ குறைவாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதான் கொடுத்துருக்காங்க. த மார்ஜினல் இன் தி சிச்சுவேஷன் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் 0 ஆர் லெஸ் ஆர் நெகட்டிவ். தென் நெக்ஸ்ட் டாபிக், இப்போ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போது இது 5 மார்க் கொஸ்டினில் இது இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ through WhatsApp or group. And the next one, classical theory of employment. அடுத்த தலைப்பு நமக்கு classical theory of employment. இது என்னன்னா பாத்தீங்க, வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. கிளாசிக்கல் நான் முதலே சொன்னேன், அது தொன்மை பொருளியல் அறிஞர்கள் சொன்னேன். இதில் பார்த்தோம்னா there was no single theory which could be labeled as classical theory of employment. இதுக்குன்னு எந்த தனி இதுவும் உண்டாக்கலை, நிறைய எழுதியிருக்காங்க. ஆடம் ஸ்மித்தோட புக்கு மெயின் என்னென்ன இது, an enquiry into the nature and causes of the wealth of nations in 1776. Since the publication of this book, classical theory was developed by David Ricardo, J.S. Mill, J.B. Say and A.C. Pigo. கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோட அவங்களோட அசம்ஷன் என்னன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா the level of full employment without inflation in the long period. இப்போ அதை தமிழில் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா என்னன்னா, அவங்க கிளாசிக்கல்னா உங்களுக்கு தெரியும் தொன்மை பொருளியல் அறிஞர்கள். இந்த தொன்மை பொருளியல் அறிஞர்கள் என்ன மெயினாக அவங்க என்ன நம்புறாங்கன்னு பாருங்க. அது assumed the economy operates at the level of full employment. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் வித்தவுட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். அதுக்கப்புறம் அண்ட் இந்த லாங் பீரியட்னு கொடுத்துருக்கு. இந்த லாங் பீரியட்னா லாங் ரன், அதாவது நீண்ட கால இதில் நம்ம அதை பார்க்குறோம். அது அந்த அதை அண்டர்லைன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோட மெயின் திங் இந்த லைன் தான், முக்கியமான லைன். அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் விதவுட் இன்ஃப்ளேஷன் இந்த லாங் பீரியட், இதுதான் அவங்களோட மெயின் அசம்ஷன். அப்புறம் லெசிஃபேர் எக்கானமி, தலையிடா கொள்கையை அவங்க பின்பற்றுறாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஆல்ரெடி ஹவ் டோல்ட் யூ. ஜேபி சே, ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட். அவர்
இவர் என்ன பண்ணுறாரு, ஜேபிசே 1776 to 1832 was a French economist and an industrialist. He was influenced by the writings of Adam Smith and David Ricardo. ஜேபிசே என்ன செய்கிறார் பாருங்க, அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது இந்த ஆடம் ஸ்மித்தோட ரைட்டிங்ஸும் டேவிட் ரிகார்டோடது. இவரோட மெயினாக இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் என்னன்னா, அளிப்பு தானே தேவையை உருவாக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரொம்ப முக்கியமான வேர்டு, ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட். அளிப்பு தேவையை உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அக்கார்டிங் டு சே என்ன சொல்றாரு, அவரோட பேர் வந்து சே, ஜேபிசே. When goods are produced by firms in the economy, they pay reward to the factors of production. Already we have studied factors of production என்னன்னா land, labor, capital and organization தான் நம்ம factors of production சொல்லுவோம். The households after receiving rewards of the factors of production spend the amount on the purchase of goods and services produced by them. Factors of production க்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? Factors of production என்னன்னா நிலம், உழைப்பு, முதல், தொழில் முனைவோர். இதுக்கு நம்ம என்ன ரிவார்டு கொடுக்குறோம்னா, வாடகை தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னது, நிலத்துக்கு நிலம்னா வாடகை, உழைப்புனா என்னது, லேபருக்கு வந்து நம்ம கூலி இல்லைன்னா சம்பளம் அது தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி, அண்ட் தொழில் முனைவோன், அப்போ அவருக்கு வந்து நம்ம தொழில் முனைவோர் லாபம். இதெல்லாம் வந்து இதெல்லாமே வரும்போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது வந்து அந்த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை தம். தேர்ஃபோர் ஈச் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த எக்கானமி கிரியேட்ஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜேபிசே. இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ணி சப்ளையை நம்ம கொண்டாடுறோம். சப்ளை அளிப்பு, இந்த அளிப்பு வந்து தேவையை தானே உருவாக்கும் அப்படின்றது. கிரியேட்ஸ் டிமாண்ட் ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ இன் த மார்க்கெட். அதான் ஜேபிசே. இப்போ சேல்ஸில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள் மூலம் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சேல்ஸில் இந்த டாம்ன்ற அந்த பாய் என்ன பண்ணுறான், டாம் மேக்ஸ் அண்ட் செல்ஸு சப்ளைஸ் என்ன பண்ணுறான், லெமனேட்னா என்னென்னா லைம் ஜூஸ். அப்புறம் டாம் ஏர்ன்ஸ் மணி ஃப்ரம் த சேல் ஆஃப் லெமனேட். டாம் ஸ்பெண்ட்ஸ் தட் மணி டு பர்ச்சேஸ் மெனி திங்ஸ். டியூரபிள் குட்ஸ் நிறையா வாங்கி அவன் என்ன பண்ணுறான், அந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த சேயின் விதினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யலாம், இந்த ஒரு எலுமிச்சம் பானத்தை உருவாக்கி அதை விற்று அதன் மூலமாக வருமானம் ஈட்டி அவர் பொருட்களை வாங்குறான். அதான் பாருங்க சப்ளை. ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணி அந்த சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அதான் இந்த பிக்சர், இந்த படம், இதை பார்த்துக்கோங்க. சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்கம் ஏர்ன் பண்ணுறான், இஸ் ஏர்னிங் இன்கம். அண்ட் அந்த த்ரூ தட் இன்கம் என்ன பண்ணுறான், டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இதை வந்து ஷார்ட்டாக சொன்னோம்னா, இன் ஷார்ட் திஸ் கிளாசிக்கல் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் a person receives his income from production which is spent on the purchase of goods and services produced by others. அடுத்தது, for the economy as a whole, therefore total production equals total income. Then அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா assumptions of the Say's law of market. அசம்ஷனுக்கு போகிறோம். இந்த சேஸ் லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோட வியூவும் சேயோட வியூவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான். அதனால் இப்போ சேஸ் லா ஆஃப் அசம்ஷனில் ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 12 பாயிண்ட்ஸ். அந்த 12 பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸாக நீங்கள் தரோவாக இருக்குது இருந்தால் தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் யூ ஹேவ் டு ஆன்சர். த சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். First assumption, no single buyer or seller of a commodity or an input can affect price. ஒரு தனி வாங்குபவரோ விற்பவரோ பொருளோட விலையை மாற்றவே முடியாது. நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் அ கமாடிட்டி ஆர் அன் இன்புட் கேன் அஃபெக்ட் ப்ரைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழு வேலை நிலவும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து தேர்ட் பாருங்க, people are motivated by self interest and self interest determines economic decisions. மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட சொந்த சுய விருப்பங்களால தான் அவங்க என்ன பண்றாங்களாம், இந்த பொருளாதார முடிவுகளை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு இருக்காரு. அடுத்து பாருங்க ஃபோர்த்து, the laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium. சந்தை சக்திகள் அனைத்துமே இதை நிர்ணயிக்கிறது. ஒரு பொருளாதாரம் தானே சரி செய்து கொள்ளும் சூழல், முழு வேலைநிலை சமநிலையுடைய அரசின் தலையிடா கொள்கை அவசியமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப அதுல 3 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஒரே பாயிண்ட்ல 3 இதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. என்ன பாருங்க, சந்தை சக்தி அதை தீர்மானிக்குதுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு வேலை நிலை, அதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்விலிபிரியம். மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் எவ்ரி திங் ரைட் அப்படின்னு இருக்காரு. அதான் அரசின் தலையிடா கொள்கை அவசியமா இருக்கு, லெசிஃபேர்.
அடுத்தது 5th பாயிண்ட், உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும். அதாவது there will be a perfect competition in labor and product market. Perfect competition la 11th standard la you have already studied everything. Perfect competition la large number of buyers and sellers இருப்பாங்க, homogeneous products அதெல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ அதை வந்து இங்கே ரிமைண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். there will be a perfect competition, நிறைவு போட்டி நிலவுது, அவ்வளோதான். அடுத்து 6th பாயிண்ட் பாருங்க, there is wage price flexibility. what is meant by flexibility? flexibilityனா உங்களுக்கு என்னன்னா கூலி மற்றும் விலையில நெகிழ்வுத்தன்மை, எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள்னா உங்களுக்கு தெரியும், எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம், ஒரே இதாக இருக்காது, ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டி அதுதான். அப்போது தேர் இஸ் அ வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 7th பாயிண்ட், மணி ஆக்ட்ஸ் ஒன்லி அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் உதவும் அப்படின்னு இருக்காரு. மணி ஆக்ட்ஸ் ஒன்லி அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பணம் மட்டும்தான். அடுத்தது 8th பாயிண்ட், லாங் ரன் அனாலிசிஸ் கொடுத்துருக்காரு இவர். இது நீண்ட கால பகுத்தாய்வை அடிப்படையாக கொண்டது. சேல்ஸ் லா பற்றி அசம்ஷன் படிச்சுட்டு இருக்கோம். லாங் ரன் மணி தான் மெயின் அப்படின்றாரு. அடுத்து 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை. there is no possibility for over production or unemployment. என்ன அதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னா, அதிக உற்பத்தியும் கிடையாது, ஓவர் ப்ரொடக்ஷனும் கிடையாது, அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லை அப்படின்ட்டார். அடுத்து 10th பாருங்க, அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் யூஸ்டு அன்டில் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, உபயோகப்படுத்தப்படாத வளங்கள், யூஸ் பண்ண முடியாத வளங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இட் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தப்படாத வளங்கள் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வரை அதை நம்ம பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும் அப்படின்றாரு. இதன் மூலமாக உற்பத்தி காரணிகளை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊதியம் பெற விருப்பமோடு இருப்பாங்க அப்படின்ற நிபந்தனை இந்த விதியில் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அடுத்தது 11th பார்த்தோம்னா, விலைக்கருவி தானா இயங்குவதால் அப்படின்னா என்னது, நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக் பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டட். அப்போ விலைக்கருவி தானா இயங்குவதனால அரசோட தலையீடு தேவையில்லை, அரசோட தலையீடு இதில் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்து லாஸ்ட் 12th பாயிண்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளெக்சிபிலிட்டி லீட்ஸ் இட்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை, வட்டி வீதத்திலே எப்படி இருக்கு, அதுலேயும் ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு. இட் லீட்ஸ் டு வாட், இட் லீட்ஸ் இஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி. இது எதுக்கு உண்டாக்குது, சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்குது. இதுதான் வந்து சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்டோட அசம்ஷன். கண்டிப்பாக நீங்கள் 12 அசம்ஷன்ஸ் இருக்குது, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஈஸியானது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். நல்ல திருப்பி நீங்கள் ரீட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, சேவிதியின் விளைவுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, there is no possibility for over production or unemployment. என்ன சொல்கிறாங்க, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லால அதோட விளைவுகளில் அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ, வேலையின்மைனா என்னென்னா வேலை இல்லாமல் போகிறது, வேலையின்மைக்கோ வாய்ப்பே இல்லை. ஓவர் ப்ரொடக்ஷனும் வராது, அதிக உற்பத்தியும் வராது, வேலையின்மையும் வராது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம படித்தது அசம்ஷனில் படித்தது தான் இப்போ நம்ம இம்ப்ளிகேஷனில் சொல்லிட்டு இருக்கோம். பயன்படுத்தாத வளங்கள் நாட்டில் இருந்தால் முழு வேலைவாய்ப்பு வரை அவற்றை நம்ம பயன்படுத்துவது லாபகரமாக இருக்கும். If there exist unutilized resources in the economy, it is profitable to employ them up to the point of full employment till to reach to attain the level of full employment. நீ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை எப்போ அடையிறியோ அது வரைக்கும் நீ என்ன யூஸ் பண்ணுற, இந்த பயன்படுத்தப்படாத வளங்களை நீ யூஸ் பண்ணுற, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3rd பார்த்தீங்கன்னா, விலைக்கருவி தானா இயங்குவதனால அரசின் தலையீடு தேவையில்லை அப்படின்றாங்க. விலைக்கருவினா என்னது, ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ் இந்த எக்கானமி. இந்த எக்கானமியில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் மெக்கானிசம் இருக்கிறதுனால தெர் இஸ் நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அவ்வளோதான், அதை மட்டும் தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும். அடுத்து 4th, இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. எல்லாமே அசம்ஷனில் வந்தது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ். இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. வட்டி என்ன பண்ணுது, இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேமிப்பையும் முதலீட்டுக்கும் வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை ரொம்ப அந்த சமநிலையை உருவாக்குது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் 5th பாயிண்ட் இம்ப்ளிகேஷன்ஸில், மணி பெர்ஃபார்ம்ஸ் ஒன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் த எக்கானமி அஸ் பீப்புள் வில் நாட் ஹோல்ட் ஐடில் மணி. அப்படின்னா என்னென்னா, பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் செயல்படுது, பணத்தை மக்கள் கையிருப்பாக வச்சிருக்க மாட்டாங்கன்னு ஜேபிசை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு,
மணி பெர்ஃபார்ம்ஸ் ஒன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணம் பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கையிருப்பாக வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து இம்ப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம். அடுத்து கிரிட்டிசிசம். இது அப்படியே ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் சேல்ஸ் லா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா இதுலேயும் இது கேட்டிருக்காங்க. The following are the criticism against sales law. First one, according to Keynes, supply does not create its demand. யார் இப்போ கிரிட்டிசிசம் கொடுக்கறது பாருங்க. அக்கார்டிங் டு கீன்ஸ் சொல்றாரு. கீன்ஸ் என்ன சொல்றாரு? ஜேபிசே சொல்லிட்டாரு சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட்னு. ஆனால் சப்ளை டஸ் நாட் கிரியேட் இட்ஸ் டிமாண்ட். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் as much as production increases. என்ன சொல்றாரு அவரு? இவர் சொன்னது தப்பு, இட்ஸ் ராங். சப்ளை வந்து கிரியேட் பண்ணாது, சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட்ன்றது தவறு அப்படின்றாரு. தான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். ஏன்றது அவரே சொல்றாரு, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ். தேவை அதிகரிக்கும் போது as much as production increasesன்றது தவறு அப்படின்றாரு இந்த இடத்துல. அதனால சப்ளை வந்து உங்களுக்கு அழிப்பு வந்து இதை உண்டாக்காது. சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் டிமாண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பொருளாதாரத்தில் அதான் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்றார் அவர். யாரு? ஜேபிசே சொல்லியிருக்காரு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? கெய்ன்ஸ் என்ன சொல்றாரு? மறுத்து சொல்றாரு. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் தன்னால சரியாகுன்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி சரியாகுது? கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸ் இந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீ ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டு அப்படின்னா என்னது? முதலீட்டை அதிகப்படுத்து. நீ முதலீடை அதிகப்படுத்த தான் என்ன ஆகும்? அது வந்து உனக்கு மூலதனத்தை நீ அதிகரிக்கும் போது தான் நீ வேலையின்மையை குறைக்க முடியும். வெறும் இந்த தானா சரி செய்து கொள்ளும் அமைப்பு வந்து வேலையின்மையை குறைக்காது. அதனால நம்ம இதுதான் நமக்கு இது கொடுக்கும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை இன்க்ரீஸ் இந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிமூவ் பண்ணும். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா மணி இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்னு இருக்காரு. இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்ட் மணி ஃபார் அன்ஃபோர்சீன் கண்டின்ஜென்சிஸ் வைல் பிஸ்னஸ்மென் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அதுக்கு தனிநபர் என்ன செய்யறாங்களாம்? எதிர்பாராத சூழ்நிலைக்காகவும் வியாபாரிகள் எதிர்கால நடவடிக்கைக்காகவும் பணத்தை இருப்பா வச்சிருப்பாங்க. ஆனால் பணம் நடுநிலையாக இருக்காதுன்னு இருக்காரு. அது ஒரு மெயின் கிரிட்டிசிசம். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோசிஷன் தட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அண்ட் தெர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன். Keynes said that overproduction is possible. முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன்லேயே சொன்னேன் ஓவர் ப்ரொடக்ஷன் கிடையாது, உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ இடமில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கீன்ஸ் அதை அப்படியே மறுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த லா வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரொபோசிஷன் தட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அண்ட் தெர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள்ன்றார். ஓவர் ப்ரொடக்ஷன்னா என்னது? அதிகமான உற்பத்திக்கு வழி இருக்கு அப்படின்றாரு. அதிகமான உற்பத்தி உண்டு. முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை உள்ளதால் முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியமில்லை அப்படின்றாரு. இது அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா கீன்ஸ் ரிகார்ட்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ். அப்படின்னா என்னன்னா கெய்ன்ஸோட இது எப்படி என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றாரு. அது எப்படி சொல்றது? அது ஒரு யூனிக்கு. பிகாஸ் தெர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ்ல இருக்குது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? முதலாளித்துவ நாடுகள் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ்னா என்ன? முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை இருக்கிறதுனால, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லைன்னு அதை ஜேபிசையோட கீன்ஸ் மறுத்து சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அடுத்து ஆறாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the need for state intervention arises in the case of general overproduction and mass unemployment. அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிக வேலையின்மையும் பல முதலாளித்துவ நாடுகளில் காணப்படுவதால் அரசு தலையீடு அவசியம் என கீன்ஸ் கருதுகிறார். லெசிபேர் எக்கானமியே அவர் சொல்லியிருக்காரு ஜேபிசே. லெசிபேர் கிடையாது, இதுக்கு என்ன வேணும்? அரசு தலையீடு அவசியமா வேணும். ஏன்னா த நீட் ஃபார் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருந்தால் தான், அரசு வந்து உள்ள தலையிட்டாதான் arises in the case of general overproduction and mass unemployment இது வந்து சரி பண்ண முடியும். அதுதான் வந்து இவரோட அசம்ஷன். அது அசம்ஷன் இல்லை, கிரிட்டிசிசம் ஆஃப் ஜேபிசே. இப்போ அடுத்தது ஜேபிசேயோட அசம்ஷன் பார்த்தோம், ஜேபிசேயோட இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப முக்கியமானது. 6 பாயிண்ட்டையும் தரவா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அசம்ஷன் படிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே மாற்றி நீங்கள் எழுதிடலாம். அதான் வந்து கிரிட்டிசிசம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், அசம்ஷன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு கிரிட்டிசிசம். அடுத்தது கெய்ன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்.
கீன்ஸோட புக்கோட பேர் என்னன்னா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, பப்ளிஷ்ட் இன் 1936. எங்கே இருக்குது? கிங்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, அவரோட புக்கோட நேம் வந்து நம்ம வந்து 1936 இந்த புஸ்தகத்தை அவர் வெளியிடுறாரு. தி ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இது வந்து ரொம்ப இது இட்ஸ் ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஒர்க் தட் மார்க் த டேர்னிங் பாயிண்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தியரி. கிளாசிக்கல்லேருந்து மாடர்னுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த தியரி ஆஃப் கெய்ன்ஸ் was against the belief of classical economists that the market forces in capitalist economy adjust themselves to attain equilibrium. Keynes not only criticized classical economists but also advocated his own theory of employment. Keynes என்ன பண்றாரு, இவர் வந்து கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணல, இவர் வந்து வெறும் அந்த தொன்மை பொருளாதாரத்தை வந்து அவர் தவறுன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம தன்னுடைய இதை என்ன செய்யறாரு, அவரு இதற்கு எதிர்மாறான கருத்தை கீன்ஸ் கொண்டிருந்தார். எனவே இதில் உள்ள குறைகளை களைய தன்னுடைய புதிய வேலைவாய்ப்பு கோட்பாட்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் உருவாக்கியிருக்காரு. அவங்களுக்கு கிளாசிக்கல் மேலே அவர் இதுவும் சொல்லிட்டு தன்னோட இதையும் அவர் வெளிப்படுத்துறாரு. கெய்ன்ஸ் தியரி வாஸ் அ ஜென்ரல் தியரி as it tried to explain all types of situations, not only equilibrium level. Not only equilibrium level of employment but also the concept of full employment as well as the possibility of அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இன்னும் ரெண்டு என்ன முக்கியமானது என்ன கீன்ஸோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து எல்லா வகை சூழல்களுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. கீன்ஸோட கருத்துக்கள் குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இது வந்து கருத்தை இந்த கீன்ஸின் கோட்பாடு முழு வேலைவாய்ப்பு கருத்தை மட்டும் விளக்காமல் குறைந்த வேலை நிலைக்கும் வாய்ப்பு இருப்பதை அதை சுட்டி காட்டுறாரு. அதாவது முழு வேலைவாய்ப்பு, நாட் ஓன்லி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பட் ஆல்சோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் என்னன்னா குறைந்த வேலை வாய்ப்பு, அதை இவர் சுட்டி காட்டுறாரு. அவர் அதை சொல்லலை, இவர் அதை சொல்றாரு. கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் ரன். முதல்ல நம்ம இவர் பாருங்க முக்கியமாக ஷார்ட் ரன் சொல்றாரு, அவர் லாங் ரன் தான் சொல்லியிருக்காரு ஜேபிசே. கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் ரன். குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இது இருக்கு. According to him, the factor of production such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged while determining the level of employment. கடைசி அதை என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அவரது கருத்துப்படி வேலைவாய்ப்பின் அளவு நிர்ணயிக்கப்படும் போது எதெல்லாம் பார்க்குறாங்க, உற்பத்தி காரணிகளான மூலதனம், உழைப்பு திறன், தொழில்நுட்பம் ஆகியவை மாறாமலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி கெய்ன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா விளைவு தேவை. எஃபெக்டிவ் டிமாண்ட் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றி கீன்ஸோட கோட்பாட்டில் ஆரம்ப புள்ளின்றது முதல்ல எடுத்தோடனே எஃபெக்டிவ் டிமாண்ட் இதில் பார்க்குறோம். எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள். என்ன செய்கிறாங்க, மணின்றது என்னன்னா பணம் வந்து அவங்க மக்கள் வந்து அதை செலவு பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. The money which entrepreneurs receive is paid in the form of rent, wages, interest and profit. Entrepreneursனா தொழில் முனைவோர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, வட்டி, வாடகை, கூலி மற்றும் லாபம் போன்றவற்றை பணமாக தான் கொடுக்குறாங்க. எனவே இதில் என்ன ஆகுதான் பாருங்க, therefore effective demand equals national income. திருப்பி நான் அதை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து இவரோட கூற்றுப்படி என்ன சொல்கிறார், எஃபெக்டிவ் டிமாண்ட் விளைவு தேவையானது என்ன பண்ணுது, விளைவு தேவைன்றது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீது உண்மையிலேயே செலவு செய்கிற பணத்தின் அளவு. எவ்வளோ பொருளை நீ உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நீ உண்மையாக எவ்வளோ செலவு செய்கிற அதை பற்றின அளவு தான் இந்த விளைவு தேவை. அப்போ அந்த தொழில் முனைவர் என்ன பண்ணுறான், அதாவது எதன் மூலம் எப்படி செலவு பண்ணுறான், ஏன்னா முதல்ல வந்து அவன் வந்து வட்டி, வாடகை தரான், வட்டி கொடுக்குறான், கூலி, லாபம், இது எல்லாமே வந்து ஆண்டர்பிரனர்ஸ்னால் யாருன்னா என்டர்பிரனர்ஸ் ரிசீவ் இஸ் பெய்ட் இந்த ஃபார்ம் ஆஃப், இந்த வழியில் அவங்க செலவு பண்ணுறாங்க, இந்த வழியில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்காகவும். அப்போ தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷனல் இன்கம். கடைசியில் பார்க்கும்போது என்னென்னா விளைவு தேவை தேசிய வருவாய்க்கு சமமாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது மொத்த விளைவு தேவை, அதாவது அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பின் அளவிலும் ஏற்றம் வரும். Increase in the aggregate effective demand. Increase in the aggregate effective demand would increase the level of employment. எப்போ உங்களுக்கு வந்து இந்த விளைவு தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பும் கூடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட், இது குறையும் பொழுது would lead to unemployment, வேலையின்மை ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது அப்படின்றாரு. அக்கார்டிங் டு கீன்ஸ்
Keynes theory of employment. Effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment. என்ன சொல்லியிருக்காரு, விளைவு தேவைன்றது என்ன பண்ணுறது, விளைவு தேவை ஒரு according to Keynes theory of employment, effective demand signifies the money spent on consumption. Already நம்ம சொன்னதே நான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. Consumption of goods and services and on investment. The total expenditure equal to the national income. என்ன ஆகுது, மொத்த செலவு எல்லாமே எதோட ஈக்குவல் ஆகுது பாருங்க, தேசிய வருவாயோட அது ஈக்குவலா ஒரே சமமா ஆகுது அப்படின்றாரு. அப்போ ஒரு நாட்டில் உற்பத்திக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையே உள்ள தொடர் விளைவு தேவையின் அளவை பொறுத்து அமைகிறது. விளைவு தேவையின் அளவு தொகு அளிப்பையும் தொகு தேவையும் சார்ந்துள்ளது. இது தேசிய வருவாய்க்கு சமமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இது வந்து ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் அப்படின்னு இவரோட கீன்ஸோட கருத்து. அடுத்து the relationship between employment and output. Relationship between employment and output of economy depends upon the level of effective demand, which is determined by the forces of aggregate supply and aggregate demand. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். என்னன்னா பாருங்க, தேசிய வருவாய், இந்த மொத்த செலவு தேசிய உற்பத்திக்கும் தேசிய வருவாய்க்கும் சமமாக இருக்கும். ஒரு நாட்டில் உற்பத்திக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையே உள்ள தொடர்பு விளைவு தேவையின் அளவை பொறுத்து அமைது. இந்த விளைவு தேவையின் அளவு எதை பொறுத்து இருக்குன்னா, தொகு அளிப்பையும் தொகு தேவை. அந்த தொகுன்னா என்னன்னா மொத்தம். உனக்கு வந்து தொகுன்ற வார்த்தை மறந்துருச்சு அப்படின்னா நீ மொத்த தேவை மொத்த அளிப்புன்னு எழுதலாம். அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். அதான் இடினா என்னது, எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய்னா இன்கம், வருமானம். முதல்ல இதை சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். இடி இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். இடினா என்னன்னா விளைவு தேவை என்னதுன்னா உங்களுக்கு வந்து இன்கம் எதோட ஈக்குவலா இருக்கு, நுகர்வு முதலீடு ரெண்டையும் கூட்டும் போது ரெண்டாகும். அடுத்து வந்து அவுட்புட், அதனால கிடைக்கிற வெளியீடு, அடுத்தது வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். அதான் இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன்ஸ் the level of employment in the economy. When effective demand increases, employment will increase. When effective demand decreases, the level of employment will decline. Already we have discussed about this. இப்போதான் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண. என்னன்னா விளைவு தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வேலை நிலையை என்ன ஆகுது பாருங்க, விளைவு தேவை கூடும் பொழுது அது வந்து வேலையை நிர்ணயிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளைவு தேவை குறையும் போது டிக்ளைன் போது இது இங்கே என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் பி டிக்ரீசஸ், த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வில் டிக்ளைன். த எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் பி டிட்டர்மைன்ட் பை 2 டிட்டர்மினன்ட்ஸ். இப்போ வந்து விளைவு தேவையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா 2 காரணிகள், 2 டிட்டர்மினன்ட்ஸ் அதை தீர்மானிக்குது. ஒன்று வந்து நுகர்வு, இன்னொன்று வந்து முதலீடு. அதான் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுகர்வும் முதலீட்டு செலவு. நுகர்வு ஒன்று, அடுத்து முதலீட்டு செலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா the consumption function depends upon income of the people and marginal propensity to consume. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தொகு தேவையில் நுகர்வு சார்பை மக்களின் வருமானமும் இறுதிநிலை நுகர்வு விருப்பமும், மார்ஜினல் propensity to consume அப்படின்னா என்னன்னா இறுதிநிலை நுகர்வு விருப்பமும் நிர்ணயிக்கின்றன. அப்ப கீன்ஸோட கூற்றுப்படி வருமானம் கூடினால் நுகர்வும் கூடும். வருமானம் கூடுகின்ற அதே விகிதத்தில் நுகர்வு விகிதம் அதிகரிக்காது. வருமானம் கூடுனா நுகர்வு கூடும். ஆனா என்ன சொல்லியிருக்காரு, வருமானம் கூடுன அளவுக்கு உங்களுக்கு என்ன அதிகரிக்காது, நுகர்வு வந்து அந்த லெவலுக்கு கூடாது, அது வந்து கொஞ்சம் குறைவா கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு கீன், இன்கம் இன்க்ரீசஸ், கன்சம்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் பட் பை லெஸ் தேன் த இன்க்ரீஸ் இன் இன்கம். வருமானம் உயர்ற அளவுக்கு உனக்கு வந்து நுகர்வு உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா the rate of interest and marginal efficiency of capital determine the investment level. அடுத்து rate of interest ரொம்ப முக்கியமானது. it depends upon the money supply and liquidity preference. இந்த கீன்ஸோட முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா liquidity preference. கீன்ஸ் has given importance liquidity preference-க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. liquidity preference-ல நம்ம இதில் என்னன்னு சொல்கிறோன்னா கீன்ஸ் வந்து ரொக்க இருப்பு விருப்பம், அதான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு என்னன்னா ரொக்க இருப்பு விருப்பத்திற்கு கீன்ஸ் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறாரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ, the concept of liquidity preference is based on 3 motives, namely transaction motive, precautionary motive and speculative motive. MEC depends on 2 factors, namely prospective yield of capital asset and supply price of capital. இதில் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், ரொக்க இருப்பு விகிதத்தை பற்றி அவர் சொல்லும்பொழுது ரொக்க இருப்பு
அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொக்க இருப்பு விருப்பம், அது 3 நோக்கங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னா என்னன்னா பேர நோக்கம். வேற நோக்கம்னா என்னன்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ், நம்ம அன்றாட செலவுகள், உணவு உடை இருப்பிடம், உணவு உடை இருப்பிடத்துக்காக நம்ம என்ன செலவு பண்ணுறோம், அந்த இது முக்கியமானது, அதான் வேற நோக்கம். ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா ப்ரிகாஷனரி மோட்டிவ் அப்படின்னா என்னென்னா முன்னெச்சரிக்கை நோக்கம். இப்போ நம்ம எதிர்பாராத செலவினங்கள் திடீர்னு வருது, திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஆபத்து, நம்ம ஊருக்கு திடீர்னு போக வேண்டியிருக்கு, யாருக்கோ உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு கல்யாணம், திடீர்னு எதிர்பாராத செலவுகள், இதை மீட் பண்ணுறது, அதான் முன்னெச்சரிக்கை நோக்கம். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஊக நோக்கம்னு கொடுத்துருக்காங்க, அதான் ஸ்பெக்குலேட்டிவ். அப்படின்னா என்னன்னா இது வியாபாரிகள், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருங்காலத்துக்காக அவங்க ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அதை சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் அவர் அதனால லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றார். ரொக்க இருப்பு வீதம் மக்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த 3 தேவைகளையும் அவங்க என்ன பண்ண 3 நோக்கங்களையும் அவங்க வந்து ஃபில் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே தமிழில் சொன்னோம்னா தொகு தேவை சார்பு. அக்ரிகேட் தொகுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டு அர்த்தம் மொத்தம்னு எடுத்துக்கலாம். இந்த கீன்ஷியன் மாடல் output is determined mainly by the aggregate demand. The aggregate demand is the amount of money which entrepreneurs expect to get by selling the output produced by the number of laborers employed. Therefore, it is the expected income or revenue from the sale of output at different levels of employment. கீன்ஸோட கோட்பாட்டின்படி என்ன சொல்றாரு பாருங்க, தொகு தேவை தான் உற்பத்தியை நிர்ணயிக்குது. உழைப்பாளர்களை கரெக்டாக சரியாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பதனால எவ்வளோ வருவாய் கிடைக்கும் அப்படின்னு தொழில் முனைவோர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதுதான் என்னது மொத்த தேவை அப்படின்றாரு. அதை வந்து இப்போ தொகு தேவையை கீழ்காணும் 4 பகுதிகளை கொண்டது. அக்ரிகேட் டிமாண்ட் ஹஸ் த ஃபாலோயிங் 4 காம்பனன்ட்ஸ்: கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னா அதை வந்து நம்ம நிகர ஏற்றுமதின்னு சொல்கிறோம். அது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்க, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா விரும்புகிற அல்லது திட்டமிடுகிற தேவை அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. விரும்புகிற அல்லது திட்டமிடுகிற தேவை வந்து என்பது குடும்பங்கள், நிறுவனங்கள், அரசு, வெளிநாட்டிலேருந்து வாங்குறவங்க தான் ஏற்றுமதி இறக்குமதி. இதனுடைய வித்தியாசம் இது எல்லாமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதற்காக செய்கின்ற செலவு தொகை. அப்போ விரும்புகிற செலவு என்பது என்னன்னா மொத்த செலவு என்று அழைக்கப்படுகிறது. இதனை கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் குறிப்பிடலாம். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ட் ஃபார்மில் அவங்க வந்து இப்போ நம்ம சொன்னதை வந்து கீழ்கண்ட வாய்ப்பாடு, அது என்ன வாய்ப்பாடு, ஏடி அக்ரிகேட் டிமாண்ட். ஏடி சிக்கல் இதை மட்டும் நீ படித்தாலே போதும், நீங்கள் அதை நீங்கள் எழுதிடலாம். தொகு தேவை சார்பு அப்படின்னா என்ன சொன்னேன், தொகு தேவை சார்பில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன், 4 பகுதியை கொண்டது. அந்த 4 பகுதியும் உங்களுக்கு நான் வாசித்தேன் என்னென்னன்றது. தமிழில் வந்து நுகர்வு தேவை, முதலீட்டு தேவை, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி. அதை பார்த்துட்டு இதை ஒரே சமன்பாட்டில் நம்ம சொல்கிறோம், ஒரே ஒரு லைனில். அதை கீழ்கண்ட வாய்ப்பாடு என்னென்னா ஏடினா அக்ரிகேட் டிமாண்ட், ஏடி சிக்கல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது வந்து போன லெசனில் நான் சொன்னேன், நேஷனல் இன்கம் அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அது தேசிய வருவாய் பாடத்தில் இது வந்திருக்கு, அதுலேயும் நான் இதை சொல்லியிருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். அது ஏடி சிக்வல் இதை நல்லா படிச்சுக்கோங்க. சினா என்னென்னா கன்சம்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், ஜினா வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம் வந்து வெளிநாட்டு இது. அதான் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இது கீழ்கண்ட வரைபடம் தொகு தேவைக்கும் வேலை வாய்ப்புக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது. இதில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை குறிக்குது. ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது தொகு தேவையை குறிக்குது. இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளைகோடு போடுறோம். என்ன வளைகோடு பாருங்கள், ஒரு ஏடி, அதான் அது என்னது அக்ரிகேட் டிமாண்ட்ன்ற ஒரு தொகு தேவை கோடு. இந்த வேலை வாய்ப்பு அதிகரித்தனால ஆல்ரெடி நம்ம படித்தோம் பாருங்கள், வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, குறைதல், இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்த தேவை வளைகோடு அதிகரிக்கும், அது அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்குது. பின்பு இந்த வளைகோடு பாருங்க குறையும் விகிதத்தில் அதிகரிக்குதுங்க பாருங்க. இந்த கீழே இந்த 0லேருந்து அது ஆரம்பிச்சு அது மேலே போகும்போது ஒரு முதல்ல அதிகரிக்கிற மாதிரி அதிகரிச்சு அப்புறம் பாருங்க ஒரு டிக்ளைன் ஆகிற மாதிரி ஒரு குறையுது பாருங்க, அப்படியே கீழே அப்படி குறையிற மாதிரி வந்து அந்த விகிதத்தில் அதிகரிச்சுட்டு போகுது. இதுதான் இந்த வளைகோடோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது வேலைவாய்ப்பு அதிகரித்தால் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரித்த விதத்தில் பொருளாதாரத்தில் செலவு அதிகரிப்பது இல்லை, மாறாக குறைந்த விதத்தில் அதிகரிக்குது அப்படின்றத இந்த வரைபடத்தின் மூலமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிக்சர் ஃபிகர் 3.1 explains the aggregate demand price increases or decreases with an increase or decrease in the volume of employment. Aggregate demand curve increases at an increasing rate
இந்த பிகினிங்கில் என்ன போகுது, இன்க்ரீசிங் ரேட்டில் போயிட்டு அண்ட் தென் இன்க்ரீசஸ் அட் அ டிக்ரீசிங் ரேட். ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட். Then increases at a decreasing rate. This shows that as income increases owing to increase in employment expenditure of the economy increases at a decreasing rate. அடுத்து இதுதான் வந்து தொகு தேவை சார்பு. அடுத்தது தொகு அளிப்பு சார்பு. அது அப்படியே aggregate supply function, ASF, aggregate supply function is an increasing function of the level of employment. Aggregate supply refers to the value of total output of goods and services produced in an economy in a year. என்னது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். aggregate supply refers to the value of total output of goods and services produced in an economy. எவ்வளவு பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு ஆண்டில், அதுதான் பாருங்க, produced in an economy in a year. In other words, aggregate supply is equal to the value of national product or national income. என்ன சொல்லியிருக்காங்க, தொகுவளிப்பு சார்புனா என்னன்னா, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகள், இது எதுக்கு வருது, நம்ம எதுக்கு சொல்லுவோம், தேசிய வருவாய்க்கு இதை நம்ம சொல்லியிருக்கோம். அதே டெஃபினிஷன் தான். அப்போ அது ஈக்குவல் டு தேசிய வருவாய். அதான் இதுலேயும் அதே வருது பாருங்க. அதான் வந்து தொகு அளிப்பு எனப்படும். எனவே தொகு அளிப்பு என்பது தேசிய உற்பத்தியின் மதிப்பு அல்லது தேசிய வருமானத்துக்கு சமமாக இருக்கும். அதான் தொகு அளிப்பு சார்பு. அல்லது இதுக்கு இன்னொரு என்னென்ன, இது சார்பு வேலைவாய்ப்பு அளவோடு சேர்ந்து அதிகரிக்கும். இப்போ தொகு அளிப்புனா என்னன்னா, தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தேவையான உழைப்பாளர்களின் எண்ணிக்கை. என்ன சொல்றாங்க அவங்க, இன் அதர் வேர்ட்ஸ் த அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் த நெசசரி அவுட்புட். என்ன சொல்றாங்க, எவ்வளோ உங்களுக்கு வந்து இது அளிப்பை வந்து தேவையான உற்பத்தியை நாட்டில் அதிகரிப்பதற்கு எவ்வளவு உழைப்பாளர்கள் எண்ணிக்கையும் பிற பொருட்கள் பயன்படுத்துவதை குறிக்குது. உற்பத்திக்காக முதலாளிகள் என்ன பண்றாங்க, உழைப்பாளர்கள் இடுபொருட்கள் மற்ற எல்லாத்தையும் நல்ல விலை கொடுத்து வேலைக்கு அமர்த்துறாங்க. ஆகவே உற்பத்தியில் அதில் செலவும் எல்லாமே அதில் அடங்கிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுவனத்தில் உற்பத்தி செலவை விட சரக்குகள் விற்பதால் கிடைக்கும் வருவாய் அதிகமாக இருந்தால் நிறுவனங்கள் மேலும் அதிகமான உழைப்பாளர்களையும் மற்ற இடுபொருட்களையும் வாங்குவதற்கு முனைவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன சொல்றாங்க, இந்த இது பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது, உற்பத்தி செலவை விட சரக்குகள் அதிகமாக வித்துச்சுன்னா அவங்களுக்கு வருவாய் அதிகமாக கையில் வரும். இப்போ வருவாய் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வச்சு இன்னும் அதிகமாக பொருட்கள் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி இன்னும் அதிகமாக இடுபொருட்கள் ரா மெட்டீரியல்ஸை போட்டு அவங்க வந்து இன்னும் ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் மற்ற இடுபொருட்களையும் வாங்குவதற்கு முனைவார்கள். அதுதான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அளிப்பு கூறுகள். தொகு அளிப்பு விலை என்பது அதான் aggregate supply price is the thus production involves cost. If revenue from the sale of output produced exceeds the cost of production at a given level of employment and output, the entrepreneur would be encouraged to employ more labor. Already discuss பண்ணியாச்சு, more labor and other inputs to produce more. அடுத்து பார்த்தீங்கன்னா aggregate supply price is the total amount of money that all entrepreneurs in an economy expect to receive from the sale of output produced by given number of laborers employed. Already we have discussed this only. The term price refers to the amount of money that received from the sale of output. அப்படின்னா என்ன, நீ வித்து வருமானம், அதான் வருவாய், அதுதான் அவன் சொல்லியிருக்கான், சேல் ப்ரொசீட்ஸ். Hence there are different aggregate prices for different levels of employment. என்ன different aggregate pricesனா என்ன, தொகு அளிப்பின் சில கூறுகள்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, aggregate consumption expenditure அப்படின்னா மொத்த நுகர்வு செலவு சி. அடுத்து அக்ரிகேட் டிசைட் பிராக்கெட்ல டிசைட் வருது, விரும்பப்படுகிற. பிரைவேட் சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னா தனியார் சேமிப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா என்னன்னா நெட் டாக்ஸ் பேமெண்ட்ஸ், நிகர வரி வசூல். அரசு பெற்ற மொத்த வருமானத்திலிருந்து மாற்று செலுத்துதல்கள், ஓய்வூதியம், மானியம், அரசு செலுத்த வேண்டிய வட்டி, இதை கழித்த பிறகு கிடைக்கிற தொகை தான் மூணாவது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அக்ரிகேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சி, அக்ரிகேட் பிரைவேட் சேவிங்ஸ் எஸ், நெட் டாக்ஸ் பேமெண்ட்ஸ்னா
total tax payment to be received by the government. இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணுறீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் நம்ம நேற்று லெசனில் பார்த்தோம் செகண்ட் சாப்டரில். அடுத்து சப்சிடி மானியங்கள் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி பேமெண்ட்ஸ் செலுத்துதல்கள் இதெல்லாமே இன்கர்ட் பை த கவர்மெண்ட்னால கழிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரினர்ஸ். எக்ஸாம்பிள் டொனேஷன்ஸ் டு இன்டர்நேஷ்னல் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் அப்படி கூட செய்வாங்க. என்ன பாருங்கள், இப்போ தனிநபர் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு உறவினர் நண்பர்களுக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல்கள் உதவித்தொகை இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, நிவாரண தொகை இதெல்லாம் இந்த 4வது இதில் வருது. அப்போ மொத்த அளிப்பு என்ன ஆகுது பாருங்கள், C+S+T+R. இதை நம்ம அப்படி அந்த சமன்பாடை நம்ம அப்படியே சொல்லலாம். இந்த கீழ்கண்ட வரைபடம் தொகு அளிப்பை கோட்டை விளக்குகிறது. முதல்ல தொகு தேவை கோடு நம்ம பார்த்தோம், இப்போ தொகு அளிப்பு கோடு நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் என்ன சொன்னேன், aggregate supply is equal to C+S+T+RF, aggregate income generated in the economy. The following figure 3.2 shows the shape of the two aggregate supply curves drawn for the assumption of fixed money wages and variable wages. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா aggregate supply curve, இந்த படத்தோட பேர் மொத்த அளிப்பு வளைகோடு ஆர் தொகு அளிப்பு வளைகோடு. இந்த கீழ்கண்ட வரைபடம் தொகு அளிப்பு கோட்டை விளக்குகிறது. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இதில் வரைபடத்தில் நிலையான பணக்கூலி மாறும் கூலி அதை எப்படி சொன்னோம்னா என்னென்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டோம் 0. இப்போ இது கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் எக்ஸ்பெக்டட் ப்ரொசீட்ஸ். இதை போட்டுட்டு இப்போ இதில் என்ன நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழ்கண்ட வரைபடம் தொகு அளிப்பு கோட்டை விளக்குகிறது. வரைபடத்தில் நிலையான பணக்கூலி மற்றும் மாறும் கூலி நிலவும் என்ற எடுகோலை அடிப்படையாக கொண்டு 2 அளிப்பு கோடுகள் வரையப்பட்டுள்ளன. Z curve is linear where money wages remains fixed. Z1 curve is non-linear since wage rate increases with employment. 2 விதமான வளைகோடுகள் வரைஞ்சிருக்கு பாருங்க. ஒன்று Z, இன்னொன்று Z1. ரெண்டும் போகுது, ரெண்டுமே பேரலாக தான் போகுது, டச் பண்ணல, அப்படியே ஒட்டி போய் அங்கே அந்த கோடை டச் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல Z1. இப்போ பாருங்கள், இப்போ when full employment level of NF கீழே NF is reached, it is impossible to increase output by employing more men. So aggregate supply curve becomes inelastic, vertical straight line ஆயிடுது. என்னன்னா இது ஸோ என்ன ரீசன், when full employment level of NF, இப்போ NFன்றது full employment லெவலில் காட்டுது, is reached, it is impossible to increase output. அப்போ இது இப்படி ஆகும்பொழுது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க, impossible to increase. அப்போது அது என்ன சொல்கிறோன்னா, அந்த வரைபடம் வேலை வாய்ப்புக்கும் எதிர்பார்க்க வருமானத்திற்குள்ள தொடர்பை விளக்குது. 0லேருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேர்கோடு பாருங்கள், பணக்கூலி மாறாமல் இருக்கும்போது உள்ள நிலையையும் மற்றொன்று வேலை வாய்ப்பை பொறுத்து பணக்கூலி மாறும்போது உள்ள நிலையையும் விளக்குகிறது. இப்போ Z கோடு நேர்கோடாகவும் Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாகவும் இருக்குது. Z கோடு நேர்கோடாக இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு பாருங்கள் Z1 ஒரு வளைகோடாக மாறி இருக்கு. அப்போ இந்த Z கோடு நேர்கோடாகவும் Z1 கோடு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வளைகோடாகவும் இருக்கிறது. இந்த ON1 அளவில் பொருளாதார முழு வேலை நிலையை அடைகிறது. அதற்கு பின்பு உழைப்பினை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்த இயலாது. எனவே N1க்கு பின்னர் தொகு அளிப்பு கோடு செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது. என்ன ஆகுதான், இது ஒரு லெவலுக்கு மேலே அது என்ன ஆகுது, இம்பாசிபிள். அதால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நம்ம அது அப்படியே செங்குத்தாக ஆயிடுச்சு, அதான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. அதை தமிழில் நம்ம சொன்னோன்னா என்ன சொல்கிறோம், அது நெகிழ்வற்றது, செங்குத்தாக நெகிழ்வற்றதாக உள்ளது. த ஸ்லோப். அதுதான் இந்த படத்தில் இந்த 2 கோடையும் இதில் கொண்டு வரோம், 2 வளைகோடையும் கொண்டு வரோம். ஒன்று Z, இன்னொன்று Z1, NF போடுறோம். கடைசியில் என்ன சொல்லியிருக்கான், இது கடைசியில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிருக்கு. என்னன்னா, the slope of the aggregate supply curve depends on the relation between the employment and the productivity. இது எதைன்னா வேலை வாய்ப்பையும் உற்பத்தியையும் ரெண்டுக்குரிய ரிலேஷன்ஷிப்பை இது குறிக்குது, அந்த தொடர்பை. The capital stock is often fixed and hence the law of diminishing marginal returns takes place as more workers are employed. Based upon this relation, the aggregate supply curve can be expected to slope upwards. In reality, the aggregate supply curve will be like Z1 in figure 3.2. Therefore, the aggregate supply depends on the relationship between price and wages. If price are high, the wages low. The producers will try to employ laborers. If prices are low and wages high,
investment will be curtailed, output will fall, and there will be a reduction in the productive capacity. Thus, aggregate supply is an important factor in determining the level of economic activity. என்ன சொல்றாங்க? தொகு அளிப்பு கோட்டில் நம்ம பார்க்கும்போது சாய்வு என்பது ஸ்லோப் என்பது வேலை வாய்ப்புக்கு உற்பத்தி திறனுக்கும் இடையே உள்ள தொடர்பை சார்ந்து அமைந்துள்ளது. இந்த மூலதன இருப்பு பாருங்க மாறாமல் இருக்கும்போது அதிக உழைப்பாளர்கள் பணியில் அமர்த்துவதால் குறைந்த செல் இறுதிநிலை விளைவு செயல்படுகிறது. பொதுவாக தொகு அளிப்பு வளைகோடு Z1 போன்று இருக்க. ஆகவே விலைக்கும் கூலிக்கும் உள்ள தொடர்பை சார்ந்துதான் அளிப்பு இருக்கும். பொருளின் விலை அதிகமாக இருந்து கூலி குறைவாக இருந்தால் உற்பத்தியாளர்கள் கூடுதலாக உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள். இது நம்ம பார்க்குறோம், நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். என்னென்ன பாருங்க, பொருளினோட விலை அதிகமாக இருந்து கூலி குறைவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உற்பத்தியாளர்கள் கூடுதலாக உழைப்பாளர்களை இன்னும் வேலைக்கு அமர்த்துவாங்க. மாறாக பொருட்களின் விலை குறைவாக இருந்து கூலி அதிகமானால் முதலீடு குறைஞ்சிடும். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்குது, பொருட்களோட விலை குறைஞ்சிச்சு ஆனால் கூலி ஜாஸ்தி இருக்குது. அப்போ அவன் என்ன செய்வான், முதலீடு குறைய தொடங்கும். இதனால உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனும் குறையும். எனவே பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் காரணிகளில் தொகு அளிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தொகு தேவை சார்பும் பார்த்துட்டோம், தொகு அளிப்பு சார்பும் பார்த்துட்டோம். ஈக்குலிபிரியம் பிட்வீன் ADF அண்ட் ASF. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ ரெண்டையும் இந்த படத்தில் சேர்த்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாஸஸ் நமக்கு ஆரம்பிச்சோன்னே இதை நம்ம போர்டில் நம்ம வரைஞ்சி கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த பிக்சர்ஸை. இப்போ இந்த வரைபடங்களை இப்போ இது ஈக்குலிபிரியம் பிட்வீன் ADF அண்ட் ASF பாருங்கள். அண்டர் த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எ சிம்பிள் 2 செக்டார் எக்கானமி. அப்போ அடுத்து பார்க்கும்போது கீன்ஸோட வேலைவாய்ப்பு கோட்பாட்டில் ADF ASF சமநிலையை விளக்குறதுக்கு நம்ம குடும்பங்கள் மற்றும் வியாபாரம் இந்த 2 துறைகளை நம்ம எடுத்துக்கிறோம். குடும்பம்னு எடுத்தால் நுகர்வு செலவு நமக்கு வரும். குடும்பங்களை நம்ம என்ன செலவு பண்ணுறோம், நுகர்வு தேவை, நமக்கு அன்றாட நமக்கு என்னென்ன வேணும், அதான் நம்ம நுகர்வு செலவு. அடுத்து பாருங்க, நுகர்வு செலவான தொடர்பான முடிவுகளை குடும்பங்களும் முதலீடு தொடர்பான முடிவுகளை வியாபார நிறுவனங்களும் எடுக்குது. அப்போ நுகர்வு சார்பு நேர்கோடாகவும் முதலீடு தன்னிச்சையானது அப்படின்னு கீன்ஸோட கோட்பாடு அனுமானிக்கிறது. அப்போ கீன்ஸோட கோட்பாட்டில் என்ன சொல்றாரு, கீன்ஸோட கோட்பாடு தீர்மானிக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது equilibrium between ADF and ASF, all the decisions concerning consumption expenditure are taken by the individual households, while the business firms take decisions concerning investment. It is also assumed that consumption function is linear and planned investment is autonomous. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது படத்துக்கு கீன்ஸோட கோட்பாட்டில் வருமான நிலையை நிர்ணயிக்க 2 அணுகுமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ஒன்று தொகு தேவை, இன்னொன்று தொகு அளிப்பு. அடுத்து ஒன்றுலே தான் தொகு தேவை தொகு அளிப்பு. ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீடு. இப்போ இது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஒய் ஆக்சிஸ் என்ன போட்டிருக்கு, ப்ரொசீடன்ட் கேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 வளைகோடு வருது. என்ன 2 வளைகோடுன்னும் போது இங்கே பாருங்க, there are 2 approaches to determination of the equilibrium level of income in Keynesian theory. These are aggregate demand, aggregate supply, first one. The second one is saving and investment approach. In this chapter, out of these 2, aggregate demand and aggregate supply approach is alone explained to understand the determination of equilibrium level of income and employment. அப்போ அதில் பார்க்கும்போது இந்த இதை வச்சு நம்ம சொல்லும்போது என்னன்னா, இந்த வரைபடத்திலிருந்து என்ன தெரியுது பாருங்க, விளைவு தேவை கருத்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. தொகு தேவை மற்றும் தொகு அளிப்பு அது ரெண்டுமே இ என்ற புள்ளியில் சமநிலை அடைகிறது. இப்புள்ளியில் வேலை வாய்ப்பு NO ஆக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ON1 அளவு வேலை வாய்ப்பு NOவா இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ON அளவு வேலை வாய்ப்பில் தொகு அளிப்பு N1 R1 ஆக இருக்கும். ஆனால் M1 N1 அளவு உற்பத்தி செய்ய உற்பத்தியாளர்களால் முடியும் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய வேண்டிய உற்பத்தியின் அளவு M1 R1 ஆகும்.
இந்த லாப நிலையில என்ன பண்ணுவார் முதலாளி, அதிக உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவார். அப்ப சமநிலை இ என்ற புள்ளி இந்த ரெண்டே கட் ஆகுது பாருங்க. அந்த ஏடின்றது மேல போகுது, 0ல இருந்து போற அந்த ரெட் கோடு, அது ஏடி அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது தொகு தேவை. தொகு அழிப்பு பாருங்க, அதுக்கு கீழே இருந்து இப்படி போகுது ப்ளூ கலர் கோடு, ப்ளூ கலர் வளைகோடு, அதாவது நம்ம என்ன சொல்றோம் தொகு அழிப்பு கோடு. ப்ளூ கலர் இதுன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் சொல்றேன், அப்படி எழுதக்கூடாது. ஏடினா அக்ரிகேட் டிமாண்ட், ஏஎஸ்னா அக்ரிகேட் சப்ளைக்கு, அதாவது வளைகோடு, தொகு தேவை தொகு அழிப்பு வளைகோடு ரெண்டையும் வரையும் பொழுது ரெண்டும் கட் ஆகுது. ஈன்ற இடத்துல கட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுது, அந்த இடத்துல தான் ஈன்ற இடத்துல சமநிலை அடையுது. அதை நம்ம குறிச்சிருக்கோம் N1. அடுத்து பார்த்தீங்கன்னா NFன்றதை இன்னொன்று மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ரெண்டு இங்கே கட் பண்ணுற இந்த டிஃபரன்சியேஷன் தான் பாருங்க, R1 N1 M1, இதை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதை இப்போ சொல்லியிருக்கேன், இ என்ற புள்ளி அடைந்த பிறகு உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை நிறுத்துவர். ஏன்னு பார்த்தோம்னா இந்த NO நிலைக்கு பிறகு வேலை வாய்ப்பு அதிகரித்தால் தொகு தேவை தொகு அளிப்பை விட குறைவா இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, தொகு தேவை வந்து அளிப்பை விட குறைவாயிருமா. இப்ப அதனால எனவே முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது திறந்த வெளிச்சந்தை பொருளாதாரத்தில் உற்பத்தி சமநிலையை தீர்மானிப்பதில் தொகு தேவை கருத்து அதிக முக்கியத்துவம் வகிக்கிறது. அப்ப கீன்ஸோட வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா மைய கருத்து என்னன்னா, சமநிலை வேலைவாய்ப்புன்றது என்னன்னா, ஒரு நாட்டின் பொருளாதாரம் முழு வேலை நிலையில் இருக்க வேண்டும் என்பதில்லை. இந்த வரைபடத்துல NO மற்றும் N1க்கு இடையே உள்ள வித்தியாசம் வேலை இன்மையை காட்டுது. NOக்கும் N1க்கு இடையே உள்ள வித்தியாசம் பாருங்க, அது வேலை இன்மையை தான் அந்த வரைபடத்துல காட்டுது. ஆகவே வேலை சமநிலையை விளக்குவதில் விளைவு தேவை கருத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. In this chapter, out of these two, aggregate demand and aggregate supply approach is alone explained to understand the determination of equilibrium level of income and employment. The concept of அது இப்ப சொன்னது இதுனே அடுத்த the concept of effective demand is more clearly shown in the figure 3.3ல பார்த்தோம்னா என்ன சொல்லிருக்கு இந்த ஃபிகர் பாருங்க. இந்த அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ரீச் equilibrium at the point of E. இப்போ தமிழ்ல சொன்னேன், இப்போ இங்கிலீஷ்ல திருப்பி சொல்றேன். the employment level வந்து is N0 at that point. அதே சொன்னது மறுபடியும் at ON1 வந்து employment, the aggregate supply is N1 R1, when the expected level of profit is M1 R1. To attain this level of profit, entrepreneurs will employ more laborers. என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து they are able to produce M1 N1, the expected level வந்து என்ன profit வந்து M1 R1. அப்ப to attain this level of profit, இன்னும் கூட profit வேணும்னா தான் entrepreneurs என்ன பண்ணுவாரு, will employ more laborers. The tendency to employ more labor will stop once they reach point E. இந்த ஈன்ற இடத்துல சமநிலை அடையும் போது அவர் அதை ஸ்டாப் பண்றாரு. அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. At all levels of employment beyond ONO, the aggregate demand curve is below the aggregate supply curve. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், aggregate demandக்கு below தான் aggregate supply curve வருது. இண்டிகேட் இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். curve indicating loss to the producers. அதுக்கு மேல அவன் இது பண்ணானா என்ன ஆகும்னா அது அவனுக்கு லாஸா மாறிடும். அதனால தான் அந்த சப்ளை கர்வ் கீழே போகுது, பிலோ வந்ததுனால லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. hence they will never employ more than ONO labor. Thus effective demand concept becomes a crucial point in determining the equilibrium level of output in the capitalist economy or a free market economy in the Keynesian system. It's important, it's very important to note that the equilibrium level of employment need not be the full employment level. அப்ப அது என்ன சொல்றாங்க, அந்த கடைசில கன்க்ளூஷன் என்னது, it's important to note that the equilibrium level of employment என்றது need not be full employment level N1. It's understood that the difference between NO minus N1 hyphen is the level of unemployment. Thus the concept of effective demand becomes significant in explaining the underemployment equilibrium. அவ்வளவுதான். இந்த படம் ரெண்டு போட்டு இந்த இதோட எழுதிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்பேரிசன் ஆஃப் கிளாசிசம் அண்ட் கீன்ஷியனிசம். என்ன சொல்லியிருக்காங்க, கீன்ஸ் வந்து அவர் மாடர்ன் எக்கானமிஸ்ட், கிளாசிசம்னா என்னன்னா தொன்மை பொருளியல். இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்குடைய ஒரு ஒப்பீடு. இந்த ஒப்பீடுல வந்து எத்தனை பாயிண்ட், 13 பாயிண்ட் இருக்கு. அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா நீங்க எழுதணும், அவ்வளவுதான். ஒன்னு படிச்சிட்டீங்கன்னா இன்னொன்று ஆப்போசிட்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கீன்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் ரன் ஈக்குலிபிரியம், இது லாங் ரன் ஈக்குலிபிரியம் அவர். அடுத்து செகண்ட்ல பாத்தீங்கன்னா
சேவிங்ஸ் இஸ் அ வைஸ். இதில் பாருங்க சேவிங்ஸ் இஸ் அ சோஷியல் வெர்ச்சியூ அப்படின்னு என்னது, சேமிப்பு கெடுதல்னு சொல்றாரு யாரு, கெய்ன்ஸ் சொல்றாரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, தொன்மை பொருளியலறிஞர்கள் சேமிப்பு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பணத்தின் பணி, அதாவது என்ன, the function of money is a medium of exchange on the one side and store of value on the other side. அது ஒரு சைடில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, பணத்தின் பணி ஒரு புறம் பரிமாற்றத்துக்கு உதவுது, இன்னொரு பக்கம் நம்ம சேமிக்கிறோன்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்க, கிளாசிசம் என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் டு ஆக்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் உதவுதுன்றாங்க. அடுத்து ஃபோர்த் எடுத்துட்டிங்கன்னா மேக்ரோ அப்ரோச் டு நேஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு என்னென்னா பேரியல் அணுகுமுறை, நாட்டின் பெரிய பெரிய பிரச்சனைகள், நாட்டின் பிரச்சனைகளை தாக்க பேரியல் அணுகுமுறை தேவை. ஆனால் அவர் கிளாசிசம் சொல்கிறாரு மைக்ரோ ஃபவுண்டேஷன் டு மேக்ரோ அப்படின்னா என்னது, நுண்ணின அடிப்படையில் தான் நம்ம இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அணுகுமுறை. அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட்டட். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, சாம்பியன்ஸ் ஆஃப் லெசிஃபேர் பாலிசி, தலையிடா கொள்கை தான் வருன்றாங்க. இவங்க வந்து ஸ்டேட் இன்டர்வென்ஷனை ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு ஆல் சிச்சுவேஷன்ஸ், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லெஸ் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இங்கே பார்த்தோம்னா என்னென்னா அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் மட்டும்தான். இங்கே வந்து மற்றதுக்கு இடமே கிடையாது, லெஸ் தானே வரல, இங்கே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான். அடுத்து பாருங்கள் செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் ஹஸ் இன்ஹெரண்ட் கான்ட்ராடிக்ஷன்ஸ், கேபிட்டலிசம் இஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு இருக்காங்க. இது யார், இந்த இவங்க கீன்ஷியனில். அடுத்தது எயித் பாயிண்ட்டு பட்ஜெட்டிங் ஷுட் பி அட்ஜஸ்டட் டு த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்கானமி. இதில் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட் 8 points தான் வருது, 8. Then the next page, 9th one, equality between saving and investment is advanced through changes in income. அதாவது என்ன, வருமான மாற்றம் மூலம் சேமிப்பு முதலீடு சமநிலை முன் வைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னா வட்டி வீத மாற்றம் மூலம் சேமிப்பு முதலீடு சமத்துவம் முன் வைக்கப்படுகிறது. இவங்க வருமான மாற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க வட்டி வீத மாற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அடுத்து 10th பாயிண்ட் பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்குது. எதில், கீன்ஸோட இதில். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு முதலீடும் தான் தொன்மை பொருளியல் அறிஞர்கள் அதுக்கு முக்கியத்துவம் தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃப்ளோ அப்படின்னா வட்டி வீதம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஸ்டாக், மாறாது. அடுத்து டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளை, இது சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் பார்ட்டிங் வித் லிக்விடிட்டி அப்படின்னா என்னது, வட்டி என்பது ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதின்றாங்க. இங்கே வட்டி என்பது சேமிப்பிற்கான வெகுமதி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் சேவிங் அப்படின்னு சொல்லி தொன்மை பொருளியல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் லேர்னிங் so much about the theories of employment and income, it's pertinent to look at what is employment multiplier. Keynes challenged the classical economic theory regarding the merits of state intervention in markets and led to widespread shift in both economic theory and government policies worldwide in the post-World War II period. That's all. இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கம்பேரிசன் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஏடிஎஃப் ஏசிஎஃப் கட் பண்ணுற அந்த பிக்சரை பார்த்துட்டு அதோட நல்லா படிச்சுக்கோங்க. கீன்ஸோட அது என்னது, கிரிட்டிசிசம் ஆஃப் கீன்ஸியன் தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேறு எதுனா டவுட்னாலும் நம்ம அப்புறம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.